சில்வர்ல இன்வெஸ்ட் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸை கன்சிடர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சில்வர் ETF. ETF நீங்க வாங்கணும், அது சில்வர், கோல்ட், நிஃப்டி எதுனாலும் உங்களுக்கு டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் வேணும். ஸோ நீங்க வந்து க்ரோ, ஜெரோதா, ஐசிஐசிஐ டைரக்ட் நிறைய ஆப்ஸ் வந்து இருக்கு. ஒரு ட்ரஸ்ட்வர்த்தி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்க KYC கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்க டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் சில்வர் ETF அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. நிறைய வந்து வரும். எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா நிப்பான் இந்தியா சில்வர் ETF, ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் சில்வர் ETF. இதுல வந்து நீங்க செலக்ட் பண்ணிட்டு நீங்க ஸ்டாக்ஸா வந்து வாங்கிக்கலாம், யூனிட்ஸா வந்து வாங்கிக்கலாம். இங்க பிரைஸ் எதை டிபெண்ட் பண்ணிருக்கும்னா சில்வர் மார்க்கெட், அங்க பிரைஸ் என்ன இருக்கோ அதை டிபெண்ட் பண்ணி தான் வந்து இருக்கும். ஸோ நீங்க எனி டைம் வாங்கிக்கலாம், வித்துக்கலாம் ஆப்லயே. அண்ட் பேங்க் டு பேங்க் வந்து கிரெடிட் ஆயிடும். ஆனா நீங்க ETF வாங்குறப்போ ஒரு 4 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் ட்ராக்கிங் எரர். மார்க்கெட்ல ஆக்சுவல் சில்வர் பிரைஸ் எவ்வளவு இருக்கு, இங்க ஃபண்ட்ல எவ்வளவு காமிக்குது, அது வந்து பக்கத்துல இருக்கணும், ரொம்ப டிஃபரன்ஸ் வந்து இருக்கக்கூடாது. செகண்ட் ஒன் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. ஆனுவல் ஃபீ வந்து ஃபண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க, அது கம்மியா இருக்கணும், அப்பதான் நமக்கு ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தியா கிடைக்கும். மூணாவது லிக்விடிட்டி அண்ட் ட்ரேடிங் வால்யூம். சில ETFs ஆக்டிவா ட்ரேட் பண்ணுவாங்க, சிலது பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் வாங்கவும் விற்கவும் செய்யணும், அப்பதான் உங்களுக்கும் ஈஸியா விற்கணும் அப்படின்றப்போ பெரிய பிரைஸ் டிஃபரன்ஸ் இல்லாம விற்கவும் வந்து முடியும். நாலாவது ஃபண்ட் ஹவுஸோட ரெபுடேஷன். இப்ப நீங்க பெரிய AMC, வெல் நோன் AMC செலக்ட் பண்றீங்க, நிப்பான், ICICI, HDFC, ஆதித்யா பிர்லா அப்படிலாம் போயிட்டா ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இந்த 4 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது என்னன்னா சில்வர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் SIP அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க நம்ம ஸ்டாக்கா ஒரேடியா வாங்கிடுறோம். இங்க நம்ம மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்க 500 rupeesல இருந்து கூட வந்து யூ கேன் ஸ்டார்ட். ஒன்ஸ் அகேன் நீங்க ஒரு ஆப், க்ரோ, பேடிஎம் மணி, ET மணி, நிறைய ஆப்ஸ் இருக்கு, ஏதாவது ஒன்று இன்ஸ்டால் பண்ணிட்டு அங்குல நீங்க KYC கம்ப்ளீட் பண்ணிடுங்க. KYC கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் சில்வர் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கணும்னா நிப்பான் இந்தியா சில்வர் FOF, ICICI ப்ரூடென்ஷியல் சில்வர் FOF இதெல்லாம் வந்து வரும். ஸ்டார்ட் SIP அப்படின்னு கொடுத்துட்டு அமௌண்ட் கொடுத்துருங்க, 500 per month அப்படின்னா உங்களுக்கு என்ன முடியுமோ வந்து கொடுத்துட்டு யூ கேன் ஸ்டார்ட் யுவர் SIP. ஆட்டோ டெபிட் வந்து செட் பண்ணி வச்சிருங்க. ஸோ மந்த்லி தானா வந்து இன்வெஸ்ட் ஆகும். இதுல வந்து உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் வந்து தேவைப்படாது. ஸோ இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா சில்வர் ETF ஸ்டாக் மாதிரி ஒர்க் ஆகும். ஒன் ஷாட்ல நீங்க நிறைய வந்து வாங்கிப்பீங்க. உங்ககிட்ட டிமேட் அக்கௌண்ட் இருக்கு, ட்ரேடிங் அக்கௌண்ட் இருக்கு, இதை பத்தி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா யூ கேன் ஆப்ட் ஃபார் திஸ். இங்க எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னு பாக்குறப்போ AMCயோட ஒரு சின்ன எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கும், தட் வில் பி சார்ஜ். இதுவே நம்ம சில்வர் மியூச்சுவல் ஃபண்ட் FOF அப்படின்னு போயிட்டோம்னா இதை கொண்டு போய் திரும்ப அவங்க சில்வர் ETF தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா இங்க நீங்க மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிப்பீங்க, லம்சமா வந்து பே பண்ண மாட்டீங்க. அண்ட் இன்னொன்னு இங்க 2 எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்துருக்கும், கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா ஒன்னு ETF ஓட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, அடுத்து FOF ஸ்கீமோட ஓன் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கும். ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்றப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஜாஸ்தி. பட் இது வந்து பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லி. நீங்க டிமேட் அக்கௌண்ட் வந்து வச்சுக்க வேண்டாம், யூ கேன் டைரக்ட்லி ஸ்டார்ட் யுவர் SIP. ஆனா சில்வர்ல இன்வெஸ்ட் பண்றப்போ ஃபுல் அமௌண்ட் கொண்டு போய் சில்வர்ல போட்டக்கூடாது. உங்களோட போர்ட்ஃபோலியோல ஒரு 5 to 10% நீங்க சில்வர்ல வந்து வைக்கலாம். எப்பயுமே இன்வெஸ்ட் பண்றப்போ உங்களால எவ்வளவு ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படின்றத மனசுல வச்சுட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி பேலன்ஸ்டா வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. அப்பதான் ஃபியூச்சர்ல நம்ம பிரச்சனைல மாட்டிக்க மாட்டோம். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.